ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குரு ஞானதீபன்ற இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தியானம். போதுமான அடிப்படை யோக பயிற்சியும் சுவாச பயிற்சியும் இல்லாமல் செய்யக்கூடிய தியானத்தால் வரக்கூடிய எதிர் விளைவுகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது தியானம் பழகிறவங்களை பயன்படுத்துகிற ஒரு பதிவு இல்லை, இது முன்னெச்சரிக்கை. ஒரு தியானம் பழகிறதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி நாம் தயார் பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு. ஏன்னா எந்த ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல் கடகால் சரியாக போடாமல் மேலும் மேலும் அந்த கட்டிடத்தை மேலே கட்டிக்கினே போனால் என்னாகும்? ஒரு நாள் அந்த கட்டிடம் சரிஞ்சு விழுந்துடும். அப்படி தான் எந்த ஒரு அடிப்படை பயிற்சி இல்லாமல் தியானத்தினுடைய நேரத்தை அதிகப்படுத்தின்னு போக போக கொடூரமான எதிர்விளைவுகளை கொடுக்க ஆரம்பிக்கும். அது தாங்கக்கூடிய சக்தி இந்த உடம்புக்கு இருக்காது. அதனால் தியானம் பழகிறவங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு. இப்போது எந்த ஒரு அடிப்படை பயிற்சியும் இல்லாமல் நம்ம தியானம் பழகும்போது என்ன ஆகும்? நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் ஃப்ரீயாக போகாது. தலையிலேருந்து கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் ஃப்ளோ சரியாக இருக்காது. அந்த ரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜன் பிராணசக்தி இருக்காது, உடல் மின்சாரம் இருக்காது, உடல் காந்தம் இருக்காது. இப்படி இல்லாமல் நான் எடுத்த உடனே தியானம் பண்ணுறேன் அப்படின்னு போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா என்னாகும்? ஆரம்ப நிலையில் ஒரு 5 நிமிஷம் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். அப்போ நாள் இடைவில் அதை நேரத்தை அதிகப்படுத்த இப்போ சில இடங்கள்லாம் 10 நாள் தியானம் 20 நாள் தியானம் போகிறாங்களே. அப்படிலாம் எந்த ஒரு அடிப்படை பயிற்சியும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நானும் போய் தியானம் பண்ணுறேன்னு போய் உட்காந்தா என்ன ஆகும்? உடம்பில் எங்கெங்கெல்லாம் பலவீனமான பகுதி இருக்குதோ, ஏன்னா எந்த ஒரு அடிப்படை பயிற்சி இல்லாதால உடம்பில் பலவீனமான பகுதிகள் அதிகமாக இருக்கும். அப்போ ரொம்ப நேரம் தியானம் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த பலவீனமான பகுதியில் ஆற்றல் போய் அங்கே அப்படியே தேங்கிடும். தேங்கி இருந்தால் அது பேர் என்ன? குட்டையில் என்ன இருக்கும்? சேறு சகதி இருக்கும். ஓடனா ஆறு அந்த தெளிவாக இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகணும். அந்த ரத்தத்தில் பிராணசக்தி இருக்கணும், உடல் மின்சாரம் இருக்கணும், உடல் காந்தம் இருக்கணும், உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்கெல்லாம் சரியாக சுரக்கணும். இப்படி உடம்பினோட இயக்கம் சீராக இருக்கும்போது நம்ம தியானம் பண்ணால் அந்த தியானம் முழுமை பெறும். இந்த இயக்கம்லாம் சீராக இல்லாமல் நான் தியானம் பண்ணும்போது பலவீனமான பகுதியில் அந்த ஆற்றல் குவியும் போது என்ன ஆகும்? 10 நாள் தியானம் முடிச்சுட்டு வருவார், 5 மணி நேரம் 6 மணி நேரம் தியானம் முடிச்சுட்டு வந்தாருன்னா அந்த பலவீனமான பகுதி ஆற்றல் குவிஞ்ச இடம் அங்கே என்ன ஆகும்? வலி அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். அது இடுப்பாக இருக்கலாம், கழுத்தாக இருக்கலாம், தலையாக இருக்கலாம், மூட்டாக இருக்கலாம். எங்கே அந்த பகுதி இருக்குதோ அங்கே வலி கொடூரமாக இருக்கும். காரணம் ஃபவுண்டேஷன் இல்லை, அடிப்படை பயிற்சி இல்லை, அடிப்படை சுவாச பயிற்சி இல்லை. அதே மாதிரி ரொம்ப நேரம் தியானத்தில் உட்காரும்போது மூளையில் இருக்கிற ஆழ்மன பதிவுகள் கிளறும். இந்த ஆழ்மன பதிவுகளில் எதிர்மறை எண்ணங்கள், கோபம், பதட்டம், பயம் இது எல்லாம் அதிகமாகும். அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். அப்படியே காரணம் நரம்பு இயக்கங்கள் எதுவும் பலமாக இல்லை, தசை இயக்கங்கள் எல்லாம் இறுகி போயிருக்குது, நரம்பு இயக்கங்கள் எல்லாம் வறண்டு போயிருக்குது. இந்த நிலையில் நான் உட்காந்து தியானம் பண்ணுறேன்னும் பொழுது என்ன ஆகுது? மூளையில் இருக்கிற ஆழ்மன பதிவுகள் எல்லாம் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்கும். கோபம், பதட்டம், பயம். என்னடா ஒரு 10 நாள் தியானத்துக்கு தானே போயிட்டு வந்தோம், என்னடா மனசு இப்படி இருக்குது, பதட்டம் இப்போ அதிகமாக இருக்குது, பயம் அதிகமாக இருக்குதுன்னா எந்த ஒரு அடிப்படை பயிற்சியும் இல்லாமல் போய் தியானத்தில் உட்காந்தா அதனோட நிலைமை இதுதான். அதேமாரி தியானம் நேரத்தை அதிகப்படுத்த என்ன ஆகும்? சுவாசம் கம்மியாகும். நல்லா உட்காந்து நான் 3 மணி நேரம் 2 மணி நேரம் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் சுவாசம் கம்மியாகும். அப்புறம் இதய துடிப்பு கம்மியாகும். இந்த சுவாசமும் இதய துடிப்பும் கம்மியாகும் போது என்ன ஆகும்? மூளைக்கு ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ். போன பதிவில் பார்த்தோம்ல, எப்போல்லாம் ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் வருதோ எந்த பகுதி ஆக்டிவேட் ஆகும்? அமில்டான்ற பகுதி மூளையில் ஆக்டிவேட் ஆகும். அது என்னது? அவசர கால நடவடிக்கை எடுக்கும். இந்த அமில்டான்ற பகுதியோ மூளைக்கு ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் வருது, உடம்பு ஏதோ ஒரு அவசர கால நிலையில் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணும்? இதயத்தை வேகமாக துடிக்க வைக்கும், அட்ரினல் கிளான்ஸை சுரக்க வைக்கும். கிட்னிக்கு மேலே இருக்கிற அந்த அட்ரினல் கிளான்ஸ் உடனே நம்ம மூளையிலேருந்து ஒரு ஆர்டர் போய் அது சுரக்கும். அப்போ இந்த அவசர கால நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும்? இதயம் வேகமாக படபடன்னு துடிக்கும். தியானம் பண்ணிவிட்டு டக்குன்னு தியானம் கலைஞ்சிரும். என்ன நடந்தது? உள்ளே இதான் நடந்தது, ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் ஆச்சு, அதனால் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சுது. கார்டியாக்கோடைய அந்த ரிதம் மாறிப்போச்சு. நல்லா சீராக துடிச்சுன்னு இந்த இடம் இப்போ திடீர்னு படப்படன்னு துடிக்க ஆரம்பிச்சதால் என்ன ஆகும்? இதோட போல் நல்லா தூங்குறார் இவர், தியானம்லாம் பண்ணிட்டு நல்லா அமைதியாக நல்லா தூங்குறார். திடீர்னு 2 மணிக்கு இருந்தால் இடம் படப்படன்னு துடிக்கும், வேர்த்துரும் அப்படியே. காரணம் நம்ம மூளைக்கு எப்பப்பெல்லாம் அந்த ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் வருதோ உடம்பு அதுமாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன் ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் வருது? அடிப்படை யோக பயிற்சி இல்லை, மூச்சு பயிற்சி இல்லை, பிராணாயாமம் இல்லை, எதுவுமே இல்லாமல் எடுத்தோடனே தியானம் பண்ணுறது. ஆசனம் கற்ற பின் மூச்சடக்கம் அது கைவசம் ஆனதும் மன ஒடுக்கம் பேசையறு இது எதுவும் இல்லை, பிள்ளை வயதிலும் கற்கலாம் ஜாலம் இல்லை. எப்படி அதை வடிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க? ஆசனம், பிராணாயாமம், தியானம், சமாதி. உடம்பு, உயிர், மனம், ஆன்மா தானே. உடம்பார் அழியின் உயிரார் அழிவான் திருமூலர் சொன்னாரே. திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார்.
அதனால் உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேன். அப்போது இந்த உடம்புக்கான அந்த ஃபவுண்டேஷனை போடலை, உயிரை வளப்படுத்தலை, சுவாசத்தை நெறிப்படுத்தலை. எடுத்த உடனே அப்படி தியானம் பண்ணும்போது இந்த மாதிரியான எதிர் விளைவுகள் வரும். அதேமாரி இந்த புருவ மத்தி, இப்படி புருவ மத்தியில் இருந்துட்டு இந்த 2 கண்ணை இப்படி மேலே தூக்கிட்டு இதை பார்க்குறது, இந்த புருவத்தையே பாரு அப்படின்னு ஒரு தியானம். இது என்ன அவன் கண்ணுக்கும் மூளைக்கும் போகிற அந்த நரம்பு இயக்கம் பலவீனமாயிடும். எதையுமே நம்ம பலப்படுத்தலை. நம்மளோட உடம்பினோட இயக்கம், நம்ம ரத்தம், நம்மளுடைய சுவாசம், நரம்பு இயக்கம், எலும்பு இயக்கம், தசை இயக்கம், மூச்சு இயக்கம், நம்மளுடைய எண்டோக்ரைன் சிஸ்டம், எக்ஸோக்ரைன் சிஸ்டம், எதையுமே நம்ம உறுதிப்படுத்தாமல், அதனுடைய இயக்கத்தை சீராக்காமல், இந்த மாதிரி ஏதோ தியானம் பண்ணுறேன்னு, புருவத்தை பார்க்குறேன்னு கண்ணை தூக்கி பார்த்து கண்ணுக்கும் மூளைக்கும் போகிற நரம்பு பலவீனம் ஆயிடுச்சுன்னா கொடூரமான தலைவலியை கொடுக்கும். இன்னும் சிலருக்கு இந்த இடத்துல அப்படியே குறுன்னு இருக்கும். ஆன்யா கமல் ஆக்டிவேட் ஆகிடுச்சுப்பா, கொஞ்ச நாள் தான் பண்ணேன், ஆன்யா கமல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நரம்பு பலவீனமாகி கதறுதாங்க. அது உனக்கு ஆன்யா கமல் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கிறோம். நம்ம ஆதார கமலங்கள் என்றது என்னது? கீழ் நோக்கி மேலே வருது. நம்ம உடம்புல ரத்தம் கீழ் நோக்கி போகுது, அதேமாதிரி ரத்தம் கீழேருந்து மேல் நோக்கி வருது. டுவர்ட்ஸ் கிராவிட்டியும் போது, அகேன்ஸ்ட் கிராவிட்டியும் வருது. நம்ம உடம்புல அகேன்ஸ்ட் கிராவிட்டியாக பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் நம்ம மூலாதாரத்தில் உறங்கி இருக்குது, குண்டலி சக்தி. அப்போது அது மூலாதாரத்திலேருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாதகம், விசுத்தம், ஆஞ்சை கீழேருந்து மேலே வரணும். புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அது பயணிக்கணும். அது எப்படி பயணிக்கும்? ஆசனங்கள் பண்ணணும், பத்மாசனம் பண்ணணும், வஜ்ராசனம் பண்ணணும், வஜ்ரமுத்ரா பண்ணணும், சர்பாசனம், சலபாசனம், உத்தித பாதாசனம், சர்வாங்காசனம். இப்படி உடம்பை பல நிலைகளில் நாம் செய்யும்போது என்ன ஆகும்? உடம்பினுடைய இயக்கம் சீராக இருக்கும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்பு நல்லா இயங்க ஆரம்பிக்கும். இந்த ஃப்ளோ நல்லா இருக்கும் பொழுது, இந்த இயக்கம் நல்லா இருக்கும் பொழுது என்ன பண்ணுறோம்? அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுறோம். அந்த ரத்தத்துக்கு போதுமான ஆக்சிஜனை கொடுக்குறோம். அந்த ஆக்சிஜனோடு சேர்ந்த ரத்தம் நம் செல்களுக்கு போகும்போது அது உருவாக்கக்கூடிய ஆற்றல் அபாரம். இந்த ஆற்றல் உடம்பை தன்னைத்தானே க்யூர் பண்ணிக்குது. அப்போ இங்கே எவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷன் போட்டோம். இந்த நிலையில் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நான் தியானம் உக்காந்தா அது பேர் தான் தியானம். அப்போ தான் அது முழுமை பெறும். பாதுகாப்பான முறை. அர்ஜுனா, பகவத்கீதையில் மகரிஷி வியாசர் சொல்கிறார் இல்லையா, ரகசியமானது, பாதுகாப்பானது, சிறிதே பழகினாலும் பெரும் பயத்திலிருந்து உன்னை காப்பாற்றும். அந்த ரகசியமானது, பாதுகாப்பானதுன்னா எப்படின்னா, அடிப்படை ஆசனங்கள், அடிப்படை மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் செஞ்சுட்டு செய்யக்கூடிய தியானம் தான். இதில் எதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்று எடுத்துன்னு போனாலும் அதனால் எதிர் விளைவுகள் அதிகம். ஆசனங்கள் பண்ணாமல் மூச்சு பயிற்சி பண்ணக்கூடாது. எடுத்த உடனே வாசி யோகம் பண்ணுறேன்ட்டு வாசி யோகம், ஆசனங்கள் பண்ணாமல் பண்ணுறது எதிர் விளைவுகளை கொடுக்கும். கட்டாயம் இந்த பதிவை பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தெரியும். இதை விட்டுட்டு எதை ஸ்கிப் பண்ணிவிட்டு எங்கே போனாலும் ஏதாவது ஒரு எதிர் விளைவுகளை ஆரம்ப காலத்தில் நல்லா இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு அப்புறம் உடல் உபாதைகள் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். அதனால் இது ஒரு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கின்னு இந்த ஆசனங்கள் இல்லாமல் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பண்ணுறவங்க அடிப்படை யோகாசனங்களை கற்றுக்கின்னு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சுவாசத்தை நெறிப்படுத்துங்க. உடம்பை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உயிருக்கு வாங்க. உடம்பையும் உயிரையும் பலப்படுத்திட்டு அப்புறம் மனசுக்கு வாங்க. மனசை எடுத்தவொடனே போய் நேராக டீல் பண்ணாதீங்க. மனசை எடுத்தவொடனே நேராக டீல் பண்ணாத ஆபத்தில் தான் முடியும். ஏன்னா மனசுக்கும் சுவாசத்துக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. மனசை எப்படி டீல் பண்ணோம்? இந்த சுவாசத்தின் மூலியமாக தான் டீல் பண்ணணும். இந்த சுவாசம் நல்லா சீராச்சு. இவர் மனசு கோபமாக இருக்குது, திடீர்னு ஒரு பதட்டமான ஒரு செய்தி வந்துடுச்சு. மனசு பதட்டமாகும்போது என்ன ஆகுது? சுவாசம் வேகமாக ஓடுது, இதயம் வேகமாக துடிக்குது. அப்போது இங்கே வர ஒரு செய்தி எப்படி உங்கள் சுவாசத்தை அதிகப்படுத்துது? ஆழ்ந்த நிதானமாக ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுறீங்க, யோகாசனங்கள் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஆழ்ந்து கொஞ்ச நேரம் மூச்சு பயிற்சி பண்ணுறீங்க, மனசு அமைதியாகுது, சாந்தியாகுது. அப்போது இந்த மனசை போய் டைரெக்டாக டீல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கின நம்ம ஞானிகள் சுவாசத்தின் மூலயமா அதை டீல் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அறிவாற்றல், எவ்வளோ பெரிய ஒரு வித்தை. அதில் தான் ஆசனம் கற்ற பின் மூச்சடக்கம், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், புள்ளியும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ட வேண்டாம் தானே களி தரும். திருமூலர் எல்லாம் சுவாசத்தை பற்றி தான் சொல்கிறார். 12 ஆணை பகலிர உள்ளது, 12 ஆணை பாக நறிந்திலன், 12 ஆணை பாக நறிந்த பின் 12 ஆணை பாகற்கு அடக்குமே. 12 அங்குல சுவாசம் இரவு பகலுமா ஓடின்னு இருக்குது. யாரும் நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லை. நஷ்டம், அவ்வளோ நஷ்டம் நடக்குது. அப்போ அந்த சுவாசத்தை நெறி செய்து எப்படி நெறி செய்யணும்? அடிப்படை மூச்சு பயிற்சிகளால், அதுக்கு மேலே பிராணாயாமத்தால் நெறி செய்யும் பொழுது என்ன ஆகும்? நம்ம மூளையில் இருக்கிற பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்தம் புனிதமாகும்போது, இந்த புனிதமான ரத்தம், தூய்மையான ரத்தம் மூளைக்கு போகும்பொழுது, நம்ம மூளையில் இருக்கிற அந்த கோடான கோடி இரத்த குழாய்கள் சின்ன 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 அந்த கேபிலரிஸில் போகும்பொழுது மூளையில் இருக்கிற எண்ணெய் பதிவுகள், தீய எண்ணெய் பதிவுகள் கம்மியாகி நல்ல எண்ணெய் பதிவுகள் வரும்.
ஒரு அமைதி நிலைக்கு மனிதன் வருவான். அப்போ எண்ணங்களே இல்லாத ஒரு நிலையை நம்ம இந்த மூச்சு பயிற்சியும் பிராணாயாமத்திலே கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம தியானம் பண்ணும்போது தியானம் தானாக வரும். எந்த ஒரு எதிர்விளைவுகளும் இருக்காது. பாதுகாப்பான முறை. தியானத்தில் அடுத்தடுத்த படிகள் நாம் போக முடியும். தியானத்தில் எவ்வளோ சொல்கிறாங்களா நம்ம ஞானிகள். தியானத்தில் அதுக்கப்புறம் பீஜ சமாதி, நிர்பீஜ சமாதி, இந்த மாதிரியான நிலைகளை நம்ம அடையணும் அப்படின்னா இங்கே ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் நீங்கள் அங்கே போனால் மாட்டிக்கணும். ஒரு தடவை நம்மளுக்கு எதிர் விளைவுகள் ஆயிடுச்சு, இதயம் இப்படி கார்டியாக் ரிதம் மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, சுவாச பிரச்சனை வந்துடுச்சு, தலைவலி வந்துடுச்சு, ஆற்றல் எங்கேயாவது தேங்கி இருந்த அந்த இடத்துல பிரச்சனை வந்துடுச்சுன்னா சொல்லி கொடுத்தவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்களுக்கும் தெரியாது. காரணம் அவங்களுக்கு அடிப்படை பயிற்சி இல்லாத எடுத்த உடனே தியானம் பண்ணுறதுக்கான விளைவுகள் இது. அப்போ அந்த அடிப்படை பயிற்சியோட மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் இதெல்லாம் செஞ்சுட்டு தியானம் பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீ குரு ஞானதீபன்ற இந்த சேனலில் ஒரு சனிக்கிழமையும் காலை 6 to 7 அடிப்படை யோக பயிற்சி சொல்லித்தரோம். இந்த அடிப்படை பயிற்சியை கற்றுக்கின்னு அதை பழகிட்டு அதுக்கு மேலே அந்த அடிப்படை பயிற்சியோட மூச்சு பயிற்சியும், அதுக்கு மேலே அடுத்தடுத்து வந்தீங்கன்னா பிராணாயாமம். இது கூடவே 2 வருட பாடத்திட்டம், யோக நெறிகளுக்கான பாடத்திட்டமும் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. இது எல்லாமே முழுக்க இலவசமான ஒரு பயிற்சி முறைகளும் பாடத்திட்டம் தான். அதனால் இந்த சேனலில் வர அந்த பதிவு, முன்னாடி 2-3 பதிவு போட்டுருக்கிறேன். ஃப்ரீ யோகா கோர்ஸ், லைஃப் டைம் ஃப்ரீ யோகா கோர்ஸ்னால் அதில் பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணிவிட்டு ஒரு சனிக்கிழமை 2 சனிக்கிழமை அட்டன் பண்ணுங்கள் போதும். அந்த 2 சனிக்கிழமை நீங்கள் அட்டன் பண்ணாலே நீங்கள் பழகிற யோகத்துக்கும் அந்த யோகத்துக்கான அந்த பயிற்சி முறைகள், வீடியோ எல்லாமே உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். அதை வச்சுன்னு வாழ்நாள் முழுதும் நீங்கள் பழகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆசனம், மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணலாம் தியானம். ஏகாந்தமாக பண்ணலாம். காலையில் உட்காந்து யோக பயிற்சிகளும் அடிப்படை மூச்சு பயிற்சி போட்டால் நாள் முழுவதும் தியானம் பண்ணுறதுக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோம். ஏன்? உடம்பினோட இயக்கம் சீராக இருக்குது, உடம்புல போதுமான பிராணசக்தி இருக்குது. நான் இப்போ தியானத்துக்கு எலிஜிபிளாக இருக்கேன். அந்த நாள் ஃபுல்லாக எப்போனாலும் உட்காந்து தியானம் பண்ணலாம். அது ஒரு பாதுகாப்பான முறை. அப்போது யோகாசனங்கள் என்பது இந்த அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கின்னு நம்ம போகும்போது பாதுகாப்பான முறையாக இருக்கும். அந்த பாதுகாப்பான முறை அடிப்படை பயிற்சியிலேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ குரு ஞானதீபம் சேனலில் அந்த பயிற்சி எடுத்துக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்த அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.